அன்னமிட்டு அழகு சேர்த்த ஆம்பூர் பட்டணத்தில் ஆண்டவரின் ஆசியாய் வாழ்ந்த திரு மோகனசுந்தரம் திருமதி அமிர்தம் தம்பதிகளுக்கு 3 பெண்கள், ஒரு ஆண் பிள்ளை. இதில் இரண்டாவது மகளாக 1968ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் பிறந்தவர் தான் நமது ஆயிரம்மா திருமதி மரஜோதி அவர்கள். தனது பள்ளி படிப்பை ஆம்பூர் பட்டணத்திலும் இளநிலை முதுநிலை கல்வியை வேலூர் மாநகரில் அமைந்துள்ள ஊரிசு கல்லூரியிலும் அக்ஸலின் கல்லூரியிலும் ஆய்வில் நிறைந்த கல்வியை சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள புது கல்லூரியிலும் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் படிப்பை வேலூரில் உள்ள இந்தியன் கல்வியல் கல்லூரியிலும் நிறைவு செய்தார். எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய நல்லாசியோடு இவர்களுடைய இல்லறமும் ஊழிய பயணமும் தொடர்ந்தது. எல்லையில்லா இன்பக் கடலில் பயணித்தார். இல்லறத்திற்கு இலக்கணமானார், குடும்பத்திற்கு குலவிளக்கானார், உறவுக்கு உற்றவரானார், நட்புக்கு நற்பெயர் பெற்றார். இல்லறம் நல்லறமானார். புன்னகை உத்தமத்தினாலே உற்றாருக்கும் சுற்றாருக்கும் சாட்சியாக 3 பிள்ளைகளை கடவுளின் ஈவாக பெற்றார்கள். பிள்ளைகளை பேணுவதில் பேறு பெற்றார்கள். நற்கல்வி, நல்லொழுக்கம், நற்சாட்சி, நற்பண்பு போன்றவற்றில் சிறக்கச் செய்து சாட்சி பெற்றார்கள். குடும்பம் என்பது மகிழ்வின் மகுடம் என்பதற்கு இணங்க பிள்ளைகளின் மகிழ்வுக்காக இன்பச் சுற்றுலாவை திட்டமிட்டு வகுத்து கொடுத்தவர்கள். ஈன்றெடுத்த பெற்றோர்களை இறுதி வரை பராமரித்து கனப்படுத்தியில் அவரே அவருக்கு நிகராவார். பாசமிகு ஆயிரம்மா அவர்கள் திருச்சபை ஊழியத்தில் திறம்பட பணியாற்றியவர்கள். சிறுவர் ஊழியம், ஊழிய பயிற்சி கருத்தரங்கு, நீதியாழ் பெண்கள் ஐக்கிய இவற்றின் பொறுப்பாளராக தலைவியாக பணியாற்றியவர்கள். இறுதியாக 14/6/2025 அன்று பிரவாகம் என்ற தியான மையத்தில் நடைபெற்ற வேலூர் ஏரியாவின் பெண்கள் மாநாட்டை தலைமையேற்று நடத்தி வரலாற்று சிறப்பை பதிவு செய்தவர்கள். நமது சென்னை பேராயர் அம்மா அவர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றவர்கள். 20/6/2025 அன்று வெள்ளிக்கிழமை இரவோடு ஜூம் மீட்டிங்கில் பங்கு கொண்டு தனது பங்களிப்பை நிறைவு செய்தார்கள். நம்ம சோதரிக்கிறோம் ராஜா கட்டாவே. இந்த வேலூர் ஏரியா சார்பில் நடத்தப்படுகிற நீதியார் பெண்கள் மாநாடுக்காக நம்ம சோதரிக்கிறேன். இப்படியாக தேவன் நீர் எங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்தும்படி கத்தர் அனுக்கிற செய்த கிருபைக்காய் சோதரம். எங்களுடைய வழிப்பயணங்கள் எல்லாம் கத்தர் எங்களோட கூட இருந்து பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தீரே, அதற்காக நம்ம சோதரிக்கிறோம் ராஜா. இம்மட்டும் ஆராதித்தோம், பாடினோம், பாடல்களை பாடி ஆராதித்து புகழ்ந்தாண்டவரே. எங்க மத்தியில் பசுத்த ஆவியானவர் நீ உலாவிக் கொண்டிருப்பதற்காக சோதரம் ஆண்டவரே. கத்தர் எங்களை உற்சாகப்படுத்தினாங்க அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பேசி அவங்க எப்படி இந்த ஊழியத்தை எடுத்துகிட்டு போகணும், ஒழிய பெண்கள் ஐக்கியத்திலாம் சொல்லி நாங்கள் மதியானம் அந்த உணவு வேலையில் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றத கேட்கும்போது அது மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எங்கேயோ இருக்கிற எங்களுக்கே அது அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்தால் ஐயாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்றத என்னால் யோசிக்க கூட முடியலை. பரிசுத்தாவியானவர் அசைந்து ஆடுவார். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை மீண்டும் கெட்டி எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அம்மாக்கு ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்த அந்த ஓட்டத்தை அவர் நேர்த்தியாய் ஓடி முடிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இன்னும் கொஞ்ச காலம் அம்மா நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனாலும் இது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்திருக்கிறது. ஆண்டவரை ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு இங்க திராணியே இல்லை. உண்மையான ஆறுதல் நம்மளுக்கு ஆண்டவருடைய பாதத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருமே வாழ்க்கையில் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கும் போது மனிதர்களுடைய வார்த்தைகள் அவளுடைய அந்த ஆறுதலான பேச்செல்லாம் ரொம்ப தற்காலிகமானது. இங்க இருப்போம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அந்த துக்கமும் சோகமும் முழுமையா ஐயாவும் பிள்ளைங்களும் தான் அதை அனுபவிப்பாங்க. அதனால இங்க இருக்கிற அருமையான விசுவாசிகள் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்திற்காக தொடர்ந்து நீங்க ஜெபிக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
சார்பிலே தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். தூரும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய ஆற்றி தேற்றும் தேற்றரவாளன் அன்பை அருமையான 1000 அவருக்கு காணிக்கையாக்குகிறார்கள். இயேசுவே தூய அந்தரிய ஆலயத்தின் திருச்சபையில் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், தம்பி தந்தைகள், தாய் தந்தையர்கள், நதிகள், சபையின் அங்கத்தினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனப்படப்பட்டவர்களாக தங்கள் அன்பை காணிக்கையாக்குகிறார்கள். தங்களுடைய தாய்க்கு ஆவிக்குரிய தாய்க்கு தங்களுடைய காணிக்கையை காணிக்கையாக்குகிறார்கள். ஜெபிக்கின்ற ஒரு தாய், ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு தாய், ஆண்டவருடைய விசுவாச பெருமகளுக்கு தங்களுடைய பங்களிப்பை தேவைகள் அனைத்தையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறங்குகிறார். பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களை ரட்சிக்கிறார் என்பது இறுதியாக அருமையான தாயாருடைய சரீரத்தை பார்க்கிறோம். மண்ணோட்டி இல்லைங்க, மேலே மேலே கால் வைக்காதீங்கம்மா, மேலே கால் வைக்காதீங்க. சார் மேலே கால் திரும்பிவிட்டதால் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கடைசி நாளில பொதுவான உயிர்த்தெழுதலையும் மறுமையின் வாழ்வையும் எதிர்நோக்குகிறவர்களாய் மலர்ஜோதி அவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் திருச்சபையும் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நடத்தி இப்பொழுது ஆண்டவரே இந்த உலக வாழ்வை நிறைவு செய்து இன்மைக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறார்கள். கடவுளே, என்னுடைய ஆன்மாவுடைய சமூகத்தில் இளைப்பாறவும் இதில் விட்டு சென்றிருக்கிற அருமையான அவருடைய கணவர், அன்பு பிள்ளைகள், உறவுகள், திருச்சபை மக்கள் இறைவனுடைய திருப்பெயரால் ஆறுதலடைவும் நம்முடைய வருகையிலே நாங்கள் முகமுகமாய் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு எங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ளவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஒரு முறை கூட ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். அமைதியும் சமாதானத்தையும் அளவில்லாமல் எங்கள் பிள்ளைகளுக்கு தந்திர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். திருவசனத்திலே நாங்கள் கேட்ட எல்லா சத்தியத்தின் நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பூமியிலே கூட நாங்கள் விதைத்து கடந்து போகிறோம். கர்த்தருடைய வருகை மட்டும் நாங்கள் உமக்குள்ளாக இருக்கின்ற கிருபைகளை தாரும். இவர் விட்டு சென்ற நல்ல வழிகளை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கடைபிடிக்கின்ற கிருபைகளை தாரும். இயேசு வழியாய். Good evening. Praise the Lord. We are gathered today to remember Sister Mother Jyoti. She, for her own family, is a person who was a gift to the family, and also for us as extended family. I'm her brother-in-law. I came to this family. I married her younger sister 22 years back.
But since the time I've seen her from 2003, she's a person who always had a smile, had patience, hospitality, and godliness in everything she did. It's a big loss for the family, but God's timing is perfect. She's went to be with the Lord. So today, as a Thanksgiving prayer, we want to remember what God could do through Sister Malajyoti. She was a blessing to the family, blessing to the church, blessing to the extended family. So in her passing, she has handed over the legacy to the rest of the family to carry on. And I believe that that patience, that endurance, that smiling approach will continue through the children. And Brother Ebi will be strengthened through this loss, but also see the beautiful years he spent with Sister Malar. And I thank you for all of you who are gathered there, remembering her life, thanksgiving her life. May our joy of our memories remain with each one of us. Have a wonderful evening. God bless. Amen.